வெல்கம் டு டிடி சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆட்டோட ரத்தம் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருள்: எண்ணெய், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு இடித்தது, கொத்தமல்லி தழை கொஞ்சம், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், தேவையான அளவு ஆட்டோட ரத்தம். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு இடித்ததை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கலரி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஆட்டோட ரத்தத்தை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்படி கலரி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ரத்தம் இந்த மாதிரி தான் ரெடி ஆகும். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ரத்தத்தில் ஏற்கனவே உப்பு போட்டிருப்பாங்க. நம்ம அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக மட்டும் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்தாச்சு. ஒரு கலரிக்கலாம். இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ரத்த பொரியல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு தண்ணியெல்லாம். இப்போது நாம் துருவி வச்சுருக்க தேங்காவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் லைட்டாக மட்டும் சேர்த்துனா போதும். 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்தியாச்சு. இப்போ ஒரு கிண்டிக்கலாம். தேங்காயும் சேர்த்தியாச்சு. 1 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்தாச்சு. ஒரு வதக்கி சாப்பிட்றதுக்கு நம்ம பரிமாறிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.